பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்த்துடலாம். இங்கெல்லாம் மிஷினே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கள் ஊரில் வேறு மாதிரி. நாங்கள் சப்ஸ்கிரைபர் தான். ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஆமாம், ஹைதராபாத்தில் கூட்டிட்டு வந்து ரால் விலையும் பச்சை விலையும் சேர்ந்து போயிருக்காங்க. நான் தூக்க போறேன். நிறைய மீன் வந்துருக்கு. உயிரோட துடிக்குது மக்களே மீன். மஞ்சள் மஞ்சள் இங்க வந்து இங்க பாருங்க, துடிக்குது பாருங்க. இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வியாபாரத்துக்காக அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தொழில் போவீங்களோ? இறந்தா மட்டும் போக மாட்டோம். சரி சரி மக்களே, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மீன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் ஹார்பர் பீச்சுக்கு வாங்க. வாரத்தில் 7 நாளும் கடலுக்கு போகிறாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே இவங்கள்ட்டே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு போயிடலாம். இறால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு இறால், காரல், நவரை, கத்தாழை அந்த மாதிரி மீன் தான் வந்துருக்கு. நண்டு, கனவா எந்த போல பார்க்கணும். வடக்கு கீழே வருது மாடு. இறால் என்ன ரேட்டு போகுதுண்ணா? இறால் என்ன ரேட்டு போகுதுன்னா 1 கிலோ அப்படி ஒரு 450 ரூபா. தொழில் இங்கே எப்படி? பரவாயில்ல.
வந்துகிட்டே இருக்கு. வரலைன்னா ஒரு வாரம் ஒன்று வராது. குட்டி காரல் NTPL இருக்கா? ஆமாம். NTPL அங்கிட்டு ஒரு ஏரியா இருக்கா? சரி சரி. கடலை பாருங்க ரொம்ப குட்டியாக இருக்குது. அது என்ன நண்டு? மக்களை இதுதான் பார்த்தீங்கன்னா ஆமை நண்டு. காலை தான் முடிச்சு வச்சுட்டு போனாங்க. சிவப்பு கலரில் இருக்கு பாருங்க. தூரமே வந்து ஆர்டர் போடலாம். மக்களை இப்போ நம்ம அண்ணா வலையிலப்பட்ட மீன்லாம் பாருங்க. இது வந்து மதன மீன். உயிரோட தான் துடிச்சிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இது பார்க்குறக்கே வந்து ஒரு மாதிரி சாக்லேட் கலர் இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தோலை மீனுன்னு சொல்லுவோம். வாய் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த பாருங்க இது நல்லா உயிர் போனதுனால ஒரு மாதிரி வாயெல்லாம் ஊதிச்சு. இப்போது வாய் விரிஞ்சிருச்சு பாருங்கள் இதுக்கு. இப்போது உயிர் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன் பார்த்தீங்கன்னா வாய் மூடி இருக்குது. இதுக்கு மீன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த செதில் வந்து அப்படியே அழகாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சப்பாறை. இது வந்து நம்ம அயலை மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் வால் பகுதி அப்புறம் இந்த பகுதியெலாம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். ஆனால் மஞ்சப்பாறைன்னு சொல்லுவோம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கிளி மீன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கிளி மீன். இது வந்து பார்த்தீங்கன்னா நவரையில் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுக்குமே இந்த ஒரு கருப்பு கலரில் வந்து மை வச்ச மாதிரி இருக்கும். அது எல்லா மீனுக்குமே வந்து அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் வால் பகுதியில் வயிற்று பகுதியில் வந்து கருப்பு கலரில் வந்து மை வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறால் ஃப்ரெஷ்ஷாக வந்து துடிச்சிட்டு இருக்குது. இல்லை வரி இறால் வெள்ளை இறால் எல்லாமே கலந்து கிடக்குது. இந்த இறாலை பாருங்கள் எப்படி உள்ளே ஒரு மாதிரி ஓடுது. ஐயோ வர மாட்டேங்குது. உள்ளே மாட்டிட்டு இருக்கு. உள்ளே ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஓடுது. இது பார்த்தீங்கன்னா ஓரா மீன். இதுவும் வந்து உயிரோட தான் இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள் எப்படி துடிச்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா புள்ளி கத்தாழை. இதோட இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீன். ஏன் அப்படின்னா அந்த ஐயோ எல்லாமே உயிரோட துடிச்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்க ஓவராகவும் துடிச்சிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா புள்ளி கத்தாழை. இதோட இந்த காது பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக விரிஞ்சு போய் இருக்கும். இது கடலில் மிதக்கும் போது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ புள்ளி கத்தாழை மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய முள் இருக்கும். இது வந்து உயிரோட தான் இருக்குது. நம்ம வந்து டைட்டாக பிடிச்சிருக்கோம். இப்படி துள்ளுறோம் பாருங்க. இப்போ ஆன் த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸ் ஆயிரும் எல்லாமே. நேரடியாக வந்து மக்கள் வந்து வாங்குறது வந்து ஸோ மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் வந்து தூத்துக்குடியில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்ம எல்லாருமே வந்து மீனோ பிடிச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய், டேக் கேர்.